21வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் மலர் அமைப்பின் உறுப்பினர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மலரின் வழிகாட்டி மிஸ்டர் தாமஸ் பிராங்க் அவர்களே, நம்முடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்டு நம்மை நீடிய நாள் வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கும் ஹோமியோ மருத்துவக் கல்லூரியின் டாக்டர் சுந்தரன் அவர்களே, இன்னும் மற்ற டாக்டர்களே, தமிழ்நாடு ஆர்வீக இயக்க நண்பர்களே, மலர் வழிகாட்டிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதே ஒரு நோய் தீரும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நோயெல்லாம் இல்லை, டாக்டர் சொல்லிடுவோம். 20 ஆண்டுகளாக மாவட்டத்தில் போற்றப்படும் ஒரு அமைப்பு மலர். யாரும் கேட்டாலும் எந்த அமைப்பு நல்ல அமைப்பு என்று கேட்டால் மலர். நேற்று 6 மணிலேருந்து ஒருவர் கூப்பிட்டாரு, அம்மா யாருங்க, நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், சொல்லுங்க என்ன அமைப்பு? நான் சொன்னேன். அப்போ சொன்னார், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி? குழுக்களை. என்ன பேசணும்? எங்க குழுக்கள்லாம் காணாமல் போகுது, எங்களுக்கு கொஞ்சம் வேலை, எனக்கு வேலைக்கு ஆள் கொஞ்சம் 160 இருக்குது, பணி இல்லை, உங்கள் அமைப்பில் 2-3 பேரை சேர்த்து போடலாம். பார்த்தீங்களா? அந்த நிலையில் இருக்கும் பல அமைப்புகள் இன்று 33,500 பெண்களை கொண்டு நாம் மாவட்டத்திலேயே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதா? உங்களுக்கு பெருமை தானே? பெருமை தானே கேட்கலாம். வளர்ந்துருக்கிறீங்களான்னா ஏராளமாக வளர்ந்துருக்கிறீங்க. நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்களே உட்கார்ந்து நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம்னு ஆலோசிக்கணும். அப்புறமா பார்த்தோம்னா இந்த இதில் இந்த 20வது மாநாடை முடித்து 21வது மாநாட்டுக்கு செல்லும் போது நாம் இன்னும் மேலும் மேலும் உயர்த்துவோம், பெருமை சேர்ப்போம் என்ற உறுதிமொழியை இந்த நாளில் எடுக்க வேண்டும். அப்புறமா இன்னொன்று பார்த்தோம்னா மலர் எப்படி நமக்கு உதவி செய்யறதுன்னு பார்த்தோம்னா, கண்டம் விட்டு கண்டம் பாயும் பறவைகளை உங்களுக்கு அவங்க பறந்து போகும்போது வாயில ஒரு சிறிய கம்பை பொருத்தி கொள்வாங்க. எதுக்காகனா கடல் கடந்து போகும்போது ரொம்ப நேரம் பறந்துட்டோம்னா களைப்பு வரும். அந்த களைப்பை தீர்ப்பதற்காக அந்த கம்பை வச்சுருப்பாங்க. எங்க முடியாம இருக்கோ அந்த இடத்துல அந்த கம்பை போட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்பாங்க. கடலா இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், அப்படின்னு ஏறி நிற்பாங்க. களைப்பு ஆறுதலும் உடனே திரும்பி பார்ப்பாங்க. நம்மளையும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சிறிய சிறிய தொய்வுகள் ஏற்படும் போது, திருமணம் முடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கும், வீட்டு மனை வாங்க வேண்டியது இருக்கும், வீடு கட்ட வேண்டியது இருக்கலாம், நம்முடைய மாமனார் மாமியார் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறதா இருக்கலாம், குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்வதா இருக்கலாம், பையனை காலேஜில் சேர்வதா இருக்கலாம், பையனுக்கு பைக் வாங்குவார், இப்படியெல்லாம் பல தேவைகள் வரும்போது நாம் யாரை அழுகுவோம்? அந்த சிறு கம்பை போன்ற மலரை. மலர் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது, மலர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறது, மலர் உங்களை வழிநடத்துகிறது. வேற எங்க போனாலும் இந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும். எத்தனை வகையான கடன் உதவிகள் அடிக்கடி பொருளை கேட்கலாம். கடன் கொடுத்தீங்களா? சும்மா கொடுக்க மாட்டோம். கிளை ஆரம்பித்து அதுக்கு ஒரு தகுதி வந்ததுக்கு பிறகுதான் கடனை பற்றி ஆலோசனை. இப்போ கண்ட இடத்துலாம் கடன் கொடுக்க வந்துருக்கான். நீங்கள் உங்கள் பேரை எழுதி வீட்டு பத்திரம் தந்தா போதும் 50,000 ரூபாய் உங்களுக்கு முதல்லே தர வேண்டும். அப்படி அதை வாங்கிறதுக்குன்னு அலையாம பெண்கள், நம்ம பெண்கள் அப்படி அலைய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் மனதில் மட்டும்தான் வளர்ந்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த துறைகளில் வந்திருக்காங்க. விமான ஓட்டிகளாக, இராணுவத்தில் கமாண்டர்களாக, காவல்துறை கண்காணிப்பாளர்களாக, மருத்துவர்களாக,
நீதிபதிகளாக சந்திர மண்டலத்திற்கும் சென்று வருகிறார்கள். இப்படி பல வகையில் வளர்ந்துருக்காங்க. முன்னால மாதிரி இருக்கும், நல்லா வளர்ந்துருக்கும். ஆளுமை திறன், முடிவெடுக்கும் திறன், நிதி நிர்வாகத்திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், தவறுகளை சுட்டிக்காட்டுதல் போன்ற எல்லா காரியங்களையும் பெண்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நம்ம பார்க்கணும். நமக்கு வேற எங்கேயும் போக வேண்டியது, நம்மளே பார்த்துக்கா போதும். மெழுகுவர்த்தி கொண்டு தன்னை எரித்து பிறருக்கு வெளிச்சம் ஊட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வீடு தலைமையில் நிற்பதில்லை, ஒரு பெண்ணின் மேல் நிற்கிறது. இதுதான் சான்று. பெண்ணை பற்றி நம்ம சொல்லணும்னா தலைமையில் வீடு இருப்பதில்லை, ஒரு பெண்ணின் மேல் இருக்கிறது. இதை விட வேற என்ன சான்று வேணும் உங்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் சக்தியிலே சிவம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு நிகர் பெண் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆணுக்கு நிகர் பெண் இல்லை. ஆணை விட ஒரு பங்கு கூடுதல் பெண். எப்படின்னா தாய்மை என்னும் மகுடம் பெண்ணுக்கு மட்டும்தான். அந்த தாய்மை என்னும் மகுடத்தை சுமப்பவர் அதுதான் பெண். அதனால ஆணுக்கு பெண்ணும் சமம்னு சொல்றதுல கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்கணும். இன்னொன்று என்னன்னா, இதெல்லாம் நமக்கு பெருமை இருந்தாலும் நவீன காலத்தில் பெண்கள் பல வகைகளில் சில தவறுகளுக்கு ஆளாகும். அதை அறியாமைன்னு சொல்றதா இல்லை அறிந்து கொண்டே செய்யும் தவறுனா சொல்ல முடியாது. படித்திருக்கும், நல்ல பதவியில் இருந்தாலும் வாழ்க்கையின் சிக்கல்களை தன் அறிவை கொண்டு தீர்க்கலாம் என்று நினைக்காத பெண்கள் ஏறாது. ஆனால் என்ன வருகிறதுனா குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனை. ஆறுதல் என்ற பெயரில் யாராவது வந்து துணை வருவாங்க. அவங்க ஆதரவுக்கு வரவங்க ஆறுதலுக்கு வரவங்க விடாம அவங்க கூட தெரியாம ரொம்ப அனுபவிச்சு கணவரையும் குழந்தைகளையும் விட்டு விட்டு போயிடும். அப்படி போய் வாழ முடியுதா? அங்கேயும் என்ன நடக்குது? தற்கொலை செய்து கொள்கிறார். இப்படிப்பட்ட பெண்களும் இருக்காங்க. அப்ப வாழ்வை இனிமையாக்குவது எப்படி பெண்கள் என்ற கேள்வி. தவறான ஆண்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது குறிச்சு பெண்கள் கைத்தான் ஆண்கள். அந்நிய ஆண்களிடம் பழகும்போது அனாவசியமான பேச்சுக்கள், அதீத சுதந்திரம், அந்தந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, அவசரப்பட்டு ஆறுதலை தேடுவது, விதிமுறைகளை என்ன பண்ணாங்க, நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட கொட்டி அவங்க கூப்பிட்டு போறது. இதெல்லாம் நிறைய பெண்கள் தவறாக செய்யும். எல்லாரையும் நம்ம இல்லை, நம்ம உறுப்பினர்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் அது வேண்டாம். உயிரிட்ட கல்லாலும் மண்ணாலும் கட்டப்படும் ஒவ்வொரு வீடும் அங்கே குடியிருக்கும் பெண்ணை பொறுத்துதான், கணவன் மற்றும் குடும்பத்தாருடன் விட்டுக் கொடுப்பதை பொறுத்துதான் குதூகலமாக வாழும். கல்லும் மண்ணும் வெறும் உயிரிட்டு. ஆனால் உயிருள்ள நாம தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்? அங்கே இருப்பவங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுக்கணும். இந்த பெண்கள் நாட்டின் கண்கள் மேனேஜர் உண்மைதான். அதை புரிந்து கொண்டு தப்புத்தாளங்களை விட்டுவிட்டு சுகமான சுரங்களான குடும்ப பந்தத்தை, குடும்ப சங்கீதத்தை மீட்டி இசைத்து வாழ்வை இனிமையாக வேண்டும். வாழ்வின்னா அப்புறமா பலதரப்பட்ட குடும்பங்கள் இருப்பாங்க. பல பேர் பல வகைகள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? கையில் விரல்கள் 5 ஒரே மாதிரி இருக்கா? ஒன்று முள்ளா இருக்கு, ஒன்று நீண்டு இருக்கு, ஒன்று கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஒன்று சின்னதாக இருக்கு. அதே போலதான் நம்ம ஆட்கள் கணவன் சாப்பிடும்போது கவலைகளை எல்லாம் மனைவி சாப்பாட்டு மேசையில் கொட்டி தீர்த்தால் அந்த உணவு கணவனுக்கு விஷமாக இருக்கும். அவன் நல்லா சாப்பிட முடியாது, டைஜஷன் ஆகும். அதுபோல் உண்ண வைத்திருக்கும் உணவை தலை நிமிராமல் அத்தனையும் வயிற்றில் கொட்டி தீர்க்கும் வரை சாப்பிட்டாயா என்று கேட்காத கணவன் மனைவிடம் சாப்பிட்டாயா நீயும் கேட்காத கணவனுக்கு அந்த உணவு அவன் உடலில் சேராமல் இருக்கும். கூட உள்ள பெண் அவன் கேட்கணும்ல, நீ சாப்பிட்டியா? சும்மா கேட்கணும்ல, அவங்க சாப்பிட்டாரா இல்லையோ. மனைவியின் திறமையை பார்த்து பொறாமைப்பட்டு
செய்வார். இந்த அடிகளோட தன்னுடைய வேலையும் சிறப்பாக. தண்ணீரில் மீன் எடுத்தால் கண்ணீரை அவர்கள் பாட்டு எங்கோ பாட்டு கேட்டது. அதே மாதிரி தான் நல்ல பெண்கள் வந்து கருகி போன கனவுகளோடு வாழ்கிறார். அந்த மருமகள் மாமியாரத்துக்கு சொன்னதுலாம் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு கதை வாசிக்கிறேன். மதுரையை சேர்ந்த ஒரு வீட்டில் ஒரு தாய் இறந்து போகிறார். மகன் முகிலன் என்ற மகன் வந்து அவங்க வீட்டில் உள்ள அம்மா இறந்த வீட்டில் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்ப்பாங்களா, அதை பார்த்தது பிறகு ஒரு சாயம் போன தகர பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்க்கலாம் முகிலன். அந்த பெட்டியில் தாயினுடைய சான்றிதழ்கள் இருக்கின்றன. அம்மா BA எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், வீணையில் டிப்ளமா, ஹிந்தியில் உஷாரர், டைப்பிங் ஹையர், அது எல்லா சர்டிஃபிகேட்டும் அவங்க இருக்கு. இவ்வளவு அம்மா படிச்சிருக்காங்களா நம்ம பையன் நினைக்கிறேன் மனசுக்குள்ள. அவனுக்கு இது தெரியாது பாருங்க. சுற்றி வைத்திருக்க பேப்பர்ல ஏராளமான பத்திரிகைக்கு அனுப்பின படங்களுடைய காப்பி இருக்கு. அதுல அம்மாவின் அருமையான கையெழுத்து இருக்கிறது. இவ்வளவு திறமைகள் இருந்தும் அந்த அம்மா வெளியே பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் இருக்காங்க. எதுக்கு காரணம்னா அவளுக்கு ஒரு இளமும் தெரியாததாலும் அவங்க அப்பா என்ன செய்வாரான்னா அடிச்சு சமாளிக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த ஒரு கடைசியா ஒரு டயரி பார்க்கலாம். அந்த அம்மா எழுதிட்டாங்க, என் பேத்தி மறந்துடாமல் முதல் பிறந்த நாள் இன்று, இவ்வளவு நான் இழந்த சந்தோஷத்தை சேர்த்து பெற வேண்டும் இறைவான் எழுதியிருக்காங்க. எவ்வளவு ஆனந்தத்தோடு அந்த அம்மா தன் கல்விக்குள்ள கனவுகளோடு வாழ்ந்திருக்காங்க பாருங்க. எதுக்காக இப்படி வாழ்றாங்கன்னா அந்த குடும்பத்துல இந்த திறமைசாலியை கண்டால் அந்த மனிதன் இவனுக்கு ஒரு இளவும் தெரியாதுன்னு சொல்ற மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டார். அவருக்கு தூர புத்தியை அறப்புறத்து அந்த அம்மா படிச்சுன்னு சொல்றேன். இவ்வளவு தாழ்மை இருக்குன்னு சொன்னா யார் விட்டு கொடுப்பது குடும்பத்தில் ஒரு கேள்வி. வேளாண்மை மனுஷி ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, ஒரு இல்லற வாழ்வு சிறப்பாக அமைக்க அனுசரித்து போக வேண்டும். உடனே ஒரு பெண் எழுதி கேட்காங்க, நீங்க எப்படி பேசுறீங்க கட்டுப்படாமல்? யார் என்ன செய்யணும்? அனுசரித்து போகணும் என்று நீங்க சொல்கிறீர்கள். அவர் சொல்றாரு, யார் கணவனா மனைவியா யார் அனுசரித்து போகணும்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்றாரு, யார் அறிவாளியோ, யாரிடம் அதிகமாக அன்பு இருக்கிறதோ, யார் பொறுமைசாலியோ அவர்கள் பொறுத்து போக வேண்டும். இப்ப நமக்கு யார் பொறுத்து போக வேண்டும், யார் விட்டு கொடுப்பதை தெரிஞ்சிருக்குமே. யார் அறிவாளியோ, யார் அன்பார்களோ, யார் பொறுமைசாலியோ அவங்க விட்டு கொடுத்து போகணும். புரிஞ்சுட்டா அவங்களுக்கு? அப்ப நாம யார் விட்டு கொடுக்கணும்? அறிவாளினா அவங்க நீங்க விட்டு கொடுக்கணும், அன்புடையவனா நீங்க விட்டு கொடுக்கணும், பொறுத்து போறவங்கன்னா நீங்க இல்லைன்னா சரியா? இப்போ கூட்டு தயாரித்தவன் எப்போதும் சாமி ஒரு சாமி இருப்பான், 3 சாமி இருப்பான். ஏன்? ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு கொடுத்து வரலாம், இல்லை